வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு, இந்த டாபிக்ல இருந்து 2020 to 25 வரைக்கும் குரூப் எக்ஸாம்ல கேட்ட ஒரு 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த 100 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் புக்ல பாலிட்டியில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனும் 12th பாலிட்டி ஃபர்ஸ்ட் லெசனும் படிச்சிருந்தாலே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இந்த டாபிக் வைஸாவே நம்ம பிவைக்யூ சீரீஸா கொண்டு போக போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா தான் நம்ம பாலிட்டியில பார்ட் 1ல இருந்து பார்ட் 4A வரைக்கும், அதாவது அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஒரு 100 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ண போறோம், இன்க்ளூடிங் அசம்பிளி அண்ட் ப்ரீஎம்பிள் ஆல்சோ. சரிங்களா? இதை யூஸ்ஃபுல்லான சீரீஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையின் பெரும்பகுதி ஒத்துள்ளது? இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை எந்த நாட்டோட அதிகமான பகுதியை வந்து ஒத்துருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்போட? நம்ம முகவுரை பெறப்பட்ட நாடே அமெரிக்கா தான். சரிங்களா? அப்ப அமெரிக்க அரசியலமைப்பு அதுல இருந்தா அதிகப்படியான பார்ட்ஸ் வந்து நம்ம முகவுரைக்கு எடுத்திருக்கிறோம். செகண்ட் கொஸ்டின், சமதர்ம, அதாவது சரியான பதிலை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ந்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் தான். முகவுரை வந்து ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 42வது சட்ட திருத்தம் 1976ல. ஓகேங்களா? இது புக்ல அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க வந்து 2 வார்த்தைகள் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ 3வது வார்த்தை என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு அல்லது நேர்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் 1976 42nd 42வது சட்ட திருத்தம். ஃபோர்த் கொஸ்டின், அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? KM முன்ஷி. சரிங்களா? இதை நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முனிவர் தான் வந்து ஜாதகம்லாம் பார்ப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த முன்ஷின்றத முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிவர் வந்தா ஜாதகம். அப்ப ஜாதகம் அப்படின்ற கீவேர்ட் பார்த்தோம்னா நம்ம KM முன்ஷி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். என்ன வார்த்தை? மதச்சார்பற்ற. அதாவது 6வது பகுதியில, சரிங்களா? 6வது பகுதியில தான் மதச்சார்பற்ற, இன்டெகிரிட்டி, இந்த வார்த்தையை வந்து சேர்த்திருக்கிறாங்க. சமதர்ம, சமய சார்பற்ற, இந்த வார்த்தை வந்து, இந்த 2 வார்த்தை வந்து 1வது பத்தி. சரிங்களா? சமதர்ம, மதச்சார்பற்ற அல்லது சமய சார்பற்ற, இது வந்து 1வது பத்தி. 6வது பத்தியில சேர்க்கப்பட்டது இன்டெகிரிட்டி, நேர்மை அல்லது ஒருமைப்பாடு. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? இது வந்து 6வது பத்தி. சிக்ஸ்த் கொஸ்டின், 1976ல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? 1976ல சமதர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் 3 வார்த்தைகள் வந்து சேர்த்திருந்தாங்க இல்லையா? சமதர்ம, மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இங்க மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மையும் இருக்கு. சோ இதுவும் வந்து ஆன்சரா வரும். சோ கீழே வந்து பி வந்து கொடுத்துருக்காங்க. A and B ரெண்டுமே ஆன்சர் தான். 7th கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். கரெக்ட். முகவுரை திருத்தப்படலாம். ஆமா, ஆல்ரெடியும் திருத்திருக்காங்க இல்லையா? 1976 42வது சட்ட திருத்தத்துல திருத்திருக்கிறாங்க ஒரு முறை. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. சோ நீதிமன்றங்கள் மூலம் டைரக்டா வந்து செயல்படுத்த முடியாது. ஆனா
அதுல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீதி புனராய்வு மூலமா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன்னும் கரெக்ட் தான். சரிங்களா? முகவுரைய அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். அதாவது முகவுரை தான் வந்து அரசாங்கத்தை வந்து கட்டுப்படுத்துதா, மொத்த அதிகாரமும் முகவுரைக்கு தான் இருக்கா அப்படின்றது கிடையாது. சரிங்களா? சோ இதுவே வந்து முகவுரை அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 அண்ட் 3 இது மட்டும் தான் கரெக்ட். இதை நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த 4th ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ஆர்டிகல்ஸ் மூலமா தான் பாராளுமன்றத்துல கொண்டு வருவாங்க. சோ முகவுரையை வச்சு முகவுரை வந்து முகவுரையுடைய அதிகாரத்தின் மூலமா எதையும் வந்து கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? சோ இதனாலதான் வந்து முகவுரை வந்து எந்தவித அதிகாரத்தையும் செலுத்துறது இல்ல. சோ இந்த 4th ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். 8th கொஸ்டின், இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? நீங்க ஆப்ஷன் பி வந்து ஆன்சரா கொடுத்துருக்காங்க. இது பி வந்து கிடையாது. 1 by 1 பார்க்கலாம். அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை. எல்லா மதத்துக்கும் சமமா வந்து அரசாங்க வேலை கொடுத்துட்டா அது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாகுமா? சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அப்ப அவங்களுக்கு சிறுபான்மை குறைவா இருக்கிற மக்களுக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப ஈக்குவாலிட்டின்றது எல்லாருக்கும் தானே ஒன்னா இருக்கணும். அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான். பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள். சோ எல்லா மதத்தை சேர்ந்து இருந்தாலும் அது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. மதம் என்பது அரசியலிலிருந்து பிரித்து வைக்கப்படுறது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? அரசியல் அப்படின்றதுக்கான ஒரு மதம்ன்றது கிடையாது. மதம்ன்றது தனி. சோ இப்போ ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இந்த மதத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அப்படின்றது முடியாது. சோ அரசியல் வேற, மதம் வேற. சோ இதை பிரிச்சு வைக்கிறதுனாலதான் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். சரிங்களா? ஆனா கீழே வந்து பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது. முகவுரையிலையும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது பார்ட் 4A, பார்ட் 4, இதோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சமத்துவமான ஒரு அரசாங்கம் தான் இதோடைய கொள்கை. இப்போ முகவுரையில வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான அரசியலமைப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல சமதர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து இருக்கு. சோ சமத்துவவாதம் இந்த முகவுரையில வந்து ஆட் ஆகுது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு ஏற்றவாறு நலமான அரசாங்கத்தை கொண்டு வரணும். இப்ப ஆண் பெண் சம வேலைக்கு சம ஊதியம், அதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்ப சமத்துவம்ன்றது இந்த முகவரியிலும் சரி அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ இந்த சமத்துவவாதம் அப்படின்றது ஆன்சர். பயன்பாட்டுவாதம், தாராளவாதம், பொது உடைமைவாதம் இதெல்லாம் வந்து இது கூட ரிலேட்டே ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம இது கூட ரிலேட் பண்ணி படிச்சிருக்கவே மாட்டோம். கொஸ்டின் நம்பர் 10, நீதி புலனாய்வு முறை பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. இது அப்படியே டைரக்டாவே கொடுத்திருப்பாங்க. 11வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது புக்ல வந்து மாகாண சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். சரிங்களா? இந்த அரசு நிர்ணய சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மறைமுக தேர்தல் மூலமா தான் நடந்துச்சு. தேர்தல் மூலமா தான் அந்த உறுப்பினர்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க. சோ கூற்று வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இதுக்கு என்ன ரீசன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள். அதாவது விகிதாச்சாரத்தின்படிதான் தேர்வு செய்யறாங்க மாநில சட்டமன்றத்துடைய உறுப்பினர்களையும். சோ இது வந்து கரெக்ட் தான். ஆனா இந்த கூற்றுக்கான காரணமா அப்படின்னு பார்க்கும்போது ராங். சரிங்களா? என்ன காரணம் கொடுத்திருக்கணும்? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மறைமுகமா வந்து தேர்வு செய்யறாங்க. அப்ப காரணத்துல என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் மறைமுகமா தேர்வு செய்யறாங்க அப்படின்றதுதான் காரணமா கொடுத்திருக்கணும். சோ இங்க ஸ்டேட்மெண்டா பார்க்கும்போது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா காரணம் இதுவான்றது ராங். சரிங்களா? சோ ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் சரியான காரணம் அல்ல. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 12வது கொஸ்டின், 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட
அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 3 பேர். ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 பேர் தான் தூதுக்குழுவுடைய உறுப்பினர்களா சென்ட் பண்ணாங்க. 13 கொஸ்டின் நம்பர் 13 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம், அதாவது அமெரிக்க அரசியலமைப்புறது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்திய அரசியலமைப்பு மேக் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. அப்ப குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யும் முறை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை, இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம், ஜெர்மனில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அப்ப இது டைரக்டாவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசியல் சாசனம், பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா? ஐரிஷ் அரசியல் சாசனம், அதாவது அயர்லாந்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? பாராளுமன்றத்தின் மேலவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்யறது எதன்படி? அப்ப அயர்லாந்து அரசியலமைப்படி நம்ம இதை தேர்வு செஞ்சோம். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 14 கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்துல இருந்தா நம்ம தேர்தல் முறையை எடுத்துக்கிட்டோம். 15 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. என்ன கூற்று அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட். காரணம், அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஸோ இது காரணமும் அதுக்கேற்ற காரணமும் கரெக்ட். ஸோ இது எல்லாமே குறிப்பிட்டுதான் அந்த முன்னுரையில வச்சிருக்கிறாங்க, அதாவது முகவுரையா. ஸோ இது ரெண்டுமே கூற்றுக்கான காரணமும் சரிதான். ஆப்ஷன் பி. 16 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, அதாவது சமதர்ம, மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகள் தான் சேர்த்தாங்க. மக்களாட்சியுடைய அப்படின்ற வார்த்தை ஆல்ரெடி டெமோக்ராட்டிக் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த திருத்த சட்டத்துல சேர்க்கல, ஆல்ரெடியே இருந்துச்சு. இது தவறானது. ஆப்ஷன் சி, டெமோக்ராட்டிக். 17 அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது? ஸோ சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை வச்சு நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த முகவுரை படிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். அதுல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் 42வது திருத்த சட்டம் 1976. இந்த கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு எப்பவுமே இது மறக்கவே மறக்காது. கொஸ்டின் நம்பர் 18 சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 19 சரியான பதிலை தேர்வு செய்க. சமதர்ம, சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். 20 இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள், அதாவது முகவுரையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதோடைய நோக்கம் என்ன? கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும். அதாவது இந்த நாட்டுல இருந்துதான் முகவுரைகளை சேர்த்திருக்கிறாங்க கொள்கையில அப்படின்றது எந்தெந்த நாடு அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நம்ம முகவுரை பெறப்பட்ட நாடே அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ வரும். பிரான்ஸ்ல இருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சோ இந்த 3 வார்த்தைகளும் பிரான்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். ரஷ்யால இருந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? சமூக, பொருளாதார, அரசியலமைப்பு, நீதி. சோ இந்த வார்த்தை நம்ம ரஷ்யால இருந்து எடுத்துக்கிட்டோம். அரசியலமைப்பு, நீதி. இத 3மே கரெக்ட் தான். சரிங்களா? இந்த 3 நாடுகள்ல இருந்து நம்ம பெறப்பட்டிருக்கோம். எதுக்கு? முகவுரைக்கு. ஆப்ஷன் டி.
கொஸ்டின் நம்பர் 21 கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். அதாவது இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இறையாண்மை கொண்ட, அதாவது வெளியில இருந்து எந்த ஒரு நாடும் நம்ம இந்தியா மீது தலையிட முடியாது, அப்படி மக்களாட்சி, அதாவது ஜனநாயக நாடாக உறுதியுடன் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கூற்று. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. லாஸ்டா ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, முகவுரை தான் வந்து அதிகாரம் செலுத்துது அப்படின்னு சொல்லிதான், அது வந்து ராங். ஆனா இங்க முகவுரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதிகார மூலதனம் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள்கிட்ட தான் மொத்த அதிகாரம் இருக்கு, சரிங்களா? அதை வந்து முகவுரை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்திய நாட்டின் தன்மை அப்படின்னா இறையாண்மையை குறிக்குது. சோ இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக நம்ம இந்திய அரசியலமைப்பானது நாங்க ஏத்துக்கிறோம், உறுதியுடன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ இது கூற்றுக்கான கரெக்டான ரீசன் தான் இது. சோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 22 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன? 5 அதிகாரங்கள், சரிங்களா? அட்டவணை 7 வந்து அதிகார பகிர்வு பத்தி சொல்லுது. மொத்தம் வந்து 3 பட்டியல்கள்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு, மாநில பட்டியல 66 இருந்துச்சு, அதுல இருந்து வந்து 5 பொது பட்டியலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து 47 இருந்துச்சு பொது பட்டியல்ல. இப்ப இது 5 மாத்தின உடனே 52 வந்து மாறிடுச்சு. அப்ப இங்க வந்து 61. ஓகேங்களா? மாநில பட்டியல 61, பொது பட்டியல 52. என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், பறவைகள், விலங்குகள் பாதுகாப்பு, கீழ் நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்பு, சோ இந்த நாளும், அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு கல்வி. இந்த 5 பொருட்களும் தான் வந்து மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு சேஞ்ச் பண்ணாங்க 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது புக்ல டைரக்டா அப்படியே கொடுத்திருப்பாங்க 10th புக்ல. 23 இந்திய அரசியல் அமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது? மத்திய மாநில உறவுகள் பத்தி சொல்லுது. 24 கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது. அதாவது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒன்னா சேர்ந்து அதிகாரம் செலுத்த முடியாது எது அப்படின்னு கேக்குறாங்க. அரசியல் அமைப்பின் மேலான தன்மை எல்லாமே வந்து இத வந்து பார்க்கும்போது பாராளுமன்றத்துடைய கண்ட்ரோல்ல தான் வரும். சரிங்களா? அரசியலமைப்பு ஏதாவது திருத்தணும் அப்படின்னா பாராளுமன்றத்துல மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப கூட்டாட்சி தன்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரிப்பா, அரசியலமைப்பின் மேலான தன்மை அப்படின்னா சாதாரண சட்டம் இயற்றுது. அப்ப மாநில அரசாங்கத்திலையும் சட்டமன்றத்துல சட்டம் இயற்ற முடியும், மத்திய பாராளுமன்றத்திலையும் சட்டம் இயற்ற முடியும். சோ இது வந்து கூட்டாட்சி இயல்புல இது வரும். சரிங்களா? இங்க வந்து எது வராது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்ப நம்ம கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு கீழே வரக்கூடிய அதிகாரங்கள் எது எது? ஃபர்ஸ்ட் அகில இந்திய பணிகள், இதை பாருங்க. சிவில் சர்வீஸ், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒற்றை குடியுரிமை, இதுவும் வந்து மத்திய அரசாங்கம், ஒரே ஒரு குடியுரிமை தான். இந்திய அரசாங்கத்துல ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான், இரட்டை குடியுரிமை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்றிணைந்த நீதித்துறை, அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு கீழே தான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் போலவே பிற நீதிமன்றங்கள் செயல்படும். மேல்முறையீடுக்கு போனோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்ப இதுவும் மத்திய அளவுல
மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தின் கீழே இந்த உச்சநீதிமன்றம் வரும். சரிங்களா? ஒன்றிணைந்த நீதித்துறை இந்த அதிகாரமும் உச்சநீதிமன்றத்தின் பேர்ல கூட்டாட்சி இயல்புல வரும். கூட்டாட்சி இயல்புல வராது. சாரி. இப்ப கூட்டாட்சி இயல்புல எது எதெல்லாம் வரும்? ஈரவை சட்டமன்றம், மாநில அரசாங்கத்திலயும் ஈரவை இருக்கு, பாராளுமன்றத்திலயும் மேலவை கீழவை இருக்கு. சோ இது வராது. சுதந்திரமான நீதித்துறை, எந்த ஒரு நீதிமன்றத்தையும் யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இதுவும் வந்து வராது. இத ஃபர்ஸ்ட் வந்து வராது. அப்ப கூட்டாட்சி இயல்பு எது எதெல்லாம் வந்து கிடையாதுன்னு கேட்டுக்கிறாங்க. அகில இந்திய பணிகள், ஒற்றை குடியுரிமை, ஒன்றிணைந்த நீதித்துறை 2, 3, 6. ஸோ இந்த கொஷினே வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொரு டைமும் நீங்க இந்த கொஷினை வந்து பாருங்க. சரிங்களா? அப்பதான் இந்த கொஷின் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எது? இந்திய மக்கள் தான். முழுமையான அதிகாரம் கொண்டிருப்பது இந்திய மக்கள். 26. இந்திய அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? விதி 368. சரிங்களா? விதி 27. சாரி, கொஸ்டின் நம்பர் 27. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது எந்த நாட்டுடைய முழக்கம்? அதாவது எந்த நாட்டுடைய புரட்சியுடைய முழக்கம்? பிரெஞ்சு புரட்சி. கொஸ்டின் நம்பர் 28. சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது? மத்திய மாநில உறவுகள். இது 10th புக்லயே வந்து அப்படியே டைரக்டா கொடுத்திருப்பாங்க. இது 20. கொஸ்டின் நம்பர் 29. 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. சமதர்ம, மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகள் தான் சேர்த்தாங்க. இது நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. 30வது கொஸ்டின். முகவுரையில் சமதர்ம, மதச்சார்பற்ற, ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 31வது கொஸ்டின். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கொஸ்டின் நம்பர் 32. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இறையாண்மையுடைய, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு நாடாக விளங்குகிறது. ஸோ இப்படிதான் வந்து முகவுரையில இந்த லைன் ஆனது இருக்கும். ஸோ இதையும் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 32415. 32415. அப்ப ஆப்ஷன் ஏ. 33. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்யவும். சகோதரத்துவம் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறத குறிக்கும். அப்ப ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இருக்காது. இந்து முஸ்லிம் வேற, கிறிஸ்டின் வேற, மதம் சார்ந்தும் எந்த வேறுபாடும் இருக்கு. எல்லாரும் வந்து அண்ணன் தம்பி போல, அண்ணா தங்கச்சி, தம்பி தங்கை, இப்படி இருக்கிறதா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க சரியானது எது? இந்த சகோதரத்துக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டுறாங்க. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. பிராந்தியவாதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல ஒரு மொழியை சார்ந்து, அதாவது அவங்க மட்டும்தான் வந்து இருப்பாங்க, மத்தவங்க யாரும் வந்து மத்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இடமளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து கரெக்ட். பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காது, ஒரு மதம் மட்டும்தான் இருப்பாங்க, தனித்துவமா இருப்பாங்க அப்படின்றதுக்கு இடமளிக்காது அப்படின்னா இது கரெக்ட் தான், இந்த சகோதரத்துக்கானது. செகண்ட் வந்து அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும். வகுப்புவாதம் அப்படின்னா சாதி மத வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்து முஸ்லிம் வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அப்ப ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இடமளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. அப்ப ஜாதி பாகுபாடு எதுவும் இருக்காது, அதுக்கு இடமளிக்காது. அப்ப இது வந்து கரெக்ட்.
சரிங்களா? இந்த கொஸ்டின் ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? இதை இன்னொரு டைம் நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஏ அண்ட் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 34. கொஸ்டின் நம்பர் 34. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற அப்படின்னா எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே சமயம்தான். நம்ம இந்தியால வாழ்ற எல்லாரும் ஒரே சமயமா இருக்கணும். ஒரே சமயத்தை சார்ந்து இருக்கணும். பல சமயங்கள் இருந்தாலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இருக்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரிங்களா? அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது. இது கரெக்ட். எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. இதுவும் கரெக்ட் தான். சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை. அப்ப பேசிக்காவே வந்து முகவுரையில சமய சார்பற்ற வார்த்தை அப்படின்றதும் சேர்க்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து ஒரு அடிப்படை வார்த்தை தான். சோ இதுவும் வந்து கரெக்ட். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. எந்த மதத்தையும் வந்து புறக்கணிக்கல. எல்லா மதமும். அதுக்காக தான் இந்த சமய சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமாவே நம்ம இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 கரெக்ட். 4th ஒன் வந்து தவறு. 35. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்கா. இது 10th புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல. 36. கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம் ஆகும். அதாவது மக்களால பல சமூகங்கள் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். இது ராங் ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எழுதப்படாத அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க முடியும். எழுதப்படாத அதாவது உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்னா அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். சோ நம்ம அதை படிக்கும் போதே நமக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். அதாவது எந்த ஒரு ரூல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றமும் சரி நீதிமன்றமும் சரி அரசியலமைப்பு சட்டத்தை பேஸா வச்சுதான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஃபாலோ பண்ற ஒரு நூல் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இது தேர்ட் ஒன்னு கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 37. பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் துணிவு அல்லது கூற்று. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. கரெக்ட் தான். முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு அல்ல. எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அட்டவணை 7 எடுத்துப்போமே, அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பட்டியல் இருக்கு மொத்தமா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இப்ப பொது பட்டியல்ல வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். சரிங்களா? ஆனா 2 பேருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு நடக்குது அப்படின்னா 2 பேருக்கு வந்து ஃபைட் ஆகுது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஃபைட் ஆகும்போது மத்திய அரசு சொல்றதுதான் ஃபைனல் பண்ணிப்பாங்க. சோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் தான் அதிகாரத்திலையும் நிறைய அதிகாரம் பெற்றிருக்கு. மாநில அரசு குறைவான அதிகாரம் தான் பெற்றிருக்கு. அப்ப முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு இல்லை. இது வந்து கரெக்ட். காரணம், அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஒன்றியம் அப்படின்னா மத்திய அரசாங்கம், அதுக்கு சாதகமா தான் இருக்கு அமைப்பும் செயலும் எல்லா செயல்பாடுகளுமே. சரிங்களா? சோ இது கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆகஸ்ட் 15, 1947. ஏன்னா இந்தியா விடுதலை அடைந்த போது அப்ப இன்னொரு நாடு வந்து இறையாண்மை அப்படின்னா உச்சநிலை அதிகாரம். சரிங்களா? அதாவது இந்தியாவுக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வெளியே
வெளிநாடுகள்ல இருந்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்து ரேஸ் பண்ண முடியாது இந்தியாவுக்கு மேல. ஸோ இறையாண்மை கொண்ட நாடா உருவானது விடுதலை அடைந்த போது. அப்ப பாகிஸ்தான் வந்து திரும்பவும் நம்ம மேல எதுவும் வந்து அட்டாக் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட முடியாது. ஏன்னா இந்தியா வந்து சுதந்திரம் ஆகஸ்ட் 15 1947 ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமா இறையாண்மை கொண்ட நாடா உருவானது. ஸோ நம்ம இதை வச்சு சொல்லலாம். 39 இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 40 இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 41 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள். அப்ப 3 பேர் வந்தாங்க. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்றதையும் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாப்வுட் கிரிப்ஸ், AV அலெக்சாண்டர். நம்ம ஆல்ரெடி இது சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். 42 இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? 1935 சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் தான் நிறுவனாங்க. சரிங்களா? அது எப்ப செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1937 அக்டோபர் 1. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால இந்திய உச்ச நீதிமன்றமா இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றமா இந்த நேம வந்து கூட்டாட்சி நீதிமன்றத்தை வந்து நேம வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43 இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை, அதாவது முகவுரைய, அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. ஸோ இது வந்து கரெக்ட். அரசியல் சாசனத்துடைய அத்தாரிட்டி. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அரசியல் சாசனத்துடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து கரெக்ட். தன்மையை வெளிப்படுத்துது. அப்ப இறையாண்மையுடைய தன்மை அப்படின்னா இறையாண்மை தான் வந்து இங்க சொல்றாங்க. சரிங்களா? இதுவும் வந்து கரெக்ட். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள என்னென்ன இருக்கோ அதனுடைய முன்னுரையா தான் வந்து முகவுரை இருக்கு. அப்ப அதனுடைய கொள்கைகளை சிம்பிளா வந்து, அதாவது கொள்கையை வந்து ஈஸியா வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றதுதான் முகவுரை. ஸோ இந்த 2, 3, 4 இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ராங். ஏன் அப்படின்னா அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கிவாலா. ஜவஹர்லால் நேரு கிடையாது. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பால்கிவாலா அப்ப பால் வாங்க போகும்போது அட்டை கொடுப்பாங்க இல்லையா, ஒரு கார்டு. அதுல தானே வந்து 200 வாங்கினா 6 ரூபாய் அது மாதிரி வந்து எழுதி கொடுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு வாங்குறீங்க, மொத்தம் ஒரு மாசத்துக்கா சேர்த்து வந்து கணக்கு போட்டு கொடுப்பாங்க இல்லையா ஒரு அட்டையில. அப்ப பால் வாங்க போனா அட்டை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பால்கிவாலா அடையாள அட்டை. இதை வந்து ஒரு கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. ஆப்ஷன் பி இதான் வந்து ஆன்சர். அப்ப இங்க வந்து கவனிக்கவும் தான் சொல்லியிருக்கிறாங்க. 3 வந்து கரெக்ட், 1 மட்டும் தான் வந்து ராங். அப்ப 1 ஆன்சர். 44 இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 45 கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. இங்க ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, சரியாக அதை பார்த்த உடனே நம்ம இதுல எது கரெக்டா இருக்கான், பகுதி 1 யூனியன் பிரதேசங்கள் தான், இது கரெக்ட் தான், அப்ப சரியான கூற்று தான் வந்து இங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டு நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. கொஸ்டினை வந்து எப்பவுமே நம்ம 2 டைம் படிக்கணும். என்ன கேட்டிருக்கிறாங்க, எதை பத்தி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷனுக்குள்ளேயே போகணும். சரிங்களா? அது எப்பயுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. அப்ப இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, நாட் மேட்ச், பொருந்தாத கூற்று எது, அப்ப தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ இங்க தவறானது எது? பார்ட் 1 யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லுது, இது கரெக்ட். பார்ட் 2 என்ன சொல்லுது? அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லல, இது ராங். குடியுரிமை பத்தி சொல்லுது, சிட்டிசன்ஷிப். சரிங்களா? ஸோ இதான் வந்து ராங். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. பார்ட் 6 வந்து மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 46 நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் 8வது அட்டவணையின் கீழ் வருகின்றது. இது நம்ம எல்லாருக்குமே பேசிக்காவே தெரிஞ்சிருக்கும். 47 இந்திய அரசமைப்பு விதி 264 இருந்து 300A வரைக்கும் பகுதி 12 அடங்கும். பகுதி 12 என்ன சொல்லுது? நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், இத பத்திலாம் வந்து பகுதி 12 வந்து விளக்குது. ஓகேங்களா? 47 48 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? அப்ப விதி 5ல இருந்து 11 வரைக்கும், ஆர்டிகிள் 5 to 11 வரைக்கும் எதை பத்தி சொல்லுது? சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பத்தி சொல்லுது. சோ நம்ம இந்த ஆர்டிகிள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சதாலே நம்ம இதை ஈஸியா வந்து இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? 49 இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் அப்ப என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருந்தா இந்திய குடிமகனா இருக்க முடியும் அப்படின்றத கொஸ்டின் கேக்குறாங்க. இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஆமா, இது கரெக்ட் தான். இந்தியாவில் பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து இந்திய குடிமகனா இருக்கிறான் இந்த சட்டத்தின்படி. இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், இதுவும் கரெக்ட் தான். இந்தியரை மணந்திருக்க வேண்டும். நம்ம புக்ல படிக்கும் போது என்னென்ன சொல்லியிருப்பாங்க? இந்தியால பிறந்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, வம்சாவளியா இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் தந்தை அல்லது தாய் பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? தந்தை, தாய், இத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப திருமணம் மணந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியே இருக்க மாட்டாங்க. நம்ம புக்ல எங்கேயுமே இதை பார்த்திருக்க மாட்டோம். இதை வச்சே நம்ம இது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற முடியும். அதாவது குடியுரிமை வந்து 5 வழிகள்ல வந்து பெறலாம், 3 வழிகள்ல இழக்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் வந்து என்ன கொஸ்டின்ல வந்து என்ன கேக்குறாங்க? இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் இப்ப இந்த 3 தான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். ஆப்ஷன் டி 50. குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. கரெக்டானது எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 பகுதி 4 வந்து குடியுரிமை பத்தி சொல்லுது, ராங் ஸ்டேட்மெண்ட். பகுதி 2 அப்ப பகுதி 2 உறுப்பு 5ல இருந்து 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது, இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட், பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். அதாவது இந்தியால பிறந்திருந்து குடியுரிமை பெற்றிருந்தாரு அப்படின்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடலாம். அப்ப தகுதியானவர் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். 3 வழிகள்ல இழக்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். எல்லா வகையான அரசியல் உரிமைகளும் அயலார் வந்து பெற முடியாது. சோ இது வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? இந்த 4th ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அயலாருக்கு எல்லா உரிமையும் வந்து கிடைக்காது. அப்ப ஆன்சர் என்ன? 203 தான் வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆப்ஷன் பி. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள் கேட்டா என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 52 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விதி 21 ஆ.
சரிங்களா? பார்த்த உடனே நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் வரணும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல பார்த்திருப்போம். உடனே வந்து இங்கிலீஷ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு 21 ஏ. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். 53 கீழ்க்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. தவறான ஸ்டேட்மெண்ட் எது? இது 18 பட்டங்களை ஒழித்தல். இது வந்து கரெக்ட். 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. இதுவும் வந்து கரெக்ட். இது 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. இது 23 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள்ல பத்தி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இது 20 வந்து சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. 20 வந்து அந்த கைது செய்யப்படுவதில் பாதுகாப்பு, தண்டனை மூலமா அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வழங்குறது அதை பத்தி வந்து சொல்றது விதி 20. ஸோ இதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3rd and 4 தான் வந்து ராங். அப்ப ஆப்ஷன் ஏ 3rd and 4th ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். 54 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? அதாவது அடிப்படை உரிமைகள்ல எந்த டைப்ல வருது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை தான் வரும். இது நம்ம டைரக்டாவே புக்ல கொடுத்துருப்பாங்க. 55 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை. அப்ப இது அடிப்படை உரிமையில இருந்து சாதாரண சட்ட உரிமையா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த திருத்தத்தின் மூலமா. சரிங்களா? பார்ட் 12 வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆர்டிகிள் 264ல இருந்து 300A வரைக்கும் 12 பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 300A இதுல வந்து இதை சேர்த்துட்டாங்க. சொத்துரிமையை வந்து இந்த விதியின்படி சேர்த்துட்டாங்க. சாதாரண சட்ட உரிமையா சேர்த்துட்டாங்க. அப்ப அடிப்படை உரிமையில இருந்து நீக்கப்பட்ட உரிமைனா சொத்துரிமை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 56வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது தேர்தலுக்கு தான் நம்ம வாக்களிப்போம். அப்ப அது அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை. இப்ப ஏதாச்சும் வந்து ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து சுதந்திரமா வந்து சங்கம் அமைச்சுக்கலாம். அப்ப அது வந்து சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை. இப்ப பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்ப ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 57 அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் கொண்டவர் பாராளுமன்றம். சரிங்களா? இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றம் தான் வந்து சட்டம் இயற்றி அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. வேற யாருக்கும் வந்து இதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா உச்சநீதிமன்றம் வந்து நீதி புலனாய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா வந்து ஆய்வு செய்யலாம். சரிங்களா? இந்த அடிப்படை உரிமையின் மீது இந்த சட்டம் வந்து நீங்க ஏற்றது தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா மறு ஆய்வு செய்ய முடியும். அதான் நீதி புலனாய்வு. சோ இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. 58 பொறுத்துக. பிரிவு 15 என்ன சொல்லுது? 15னா பாகுபடுத்துவதை தடை செய்தல். 15 பாகுபடுத்துவது தடை செய்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. இது வந்து கரெக்ட். ஆர்டிகிள் 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். இதுவும் கரெக்ட் தான். டைரக்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். இதுவும் கரெக்ட். டைரக்டா கொடுத்துருக்காங்க. 29ல சப்கிளாஸ் 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இதுவும் கரெக்ட் தான். 1, 2, 3, 4 டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர்டிகிள்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா?
59 கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? 6 முதல் 14 வயது வரைக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்குகிறது. 2002 86வது சட்டத்திருத்தம் மூலமா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 60. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? இதயம் மற்றும் ஆன்மாவா இருக்கிறது எது? சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 என்ன சொல்லுது? நீதி பேராணைகள் பத்தி சொல்லுது இல்லையா? 5 வகையான நீதி பேராணைகள். சோ இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 32 தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது புக்லயே அப்படியே டைரக்டா கொடுத்திருப்பாங்க. இது கொஸ்டின் நம்பர் 61. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? உச்சநீதிமன்றம் விரும்பினால். நோ. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். உச்சநீதிமன்றம் லைக் பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமைகளை யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. பிரதம மந்திரியின் ஆணையினால். இதுவும் வந்து ராங். பிரதம மந்திரியுடைய ஆணையின் மூலமாகவும் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மேற்கண்ட அனைத்தும் இது வந்து ராங். சரிங்களா? அவசர நிலையின் போது மட்டும்தான் அடிப்படை உரிமையில நிறுத்தி வைக்க முடியும். 19 வந்து தானாவே வந்து செயலிழந்துடும். 20, 21 நிறுத்த முடியாது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 20, 21. 62 அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நிறுத்தி வைக்கப்படும். யாரும் வந்து நிறுத்த மாட்டாங்க, நிறுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. சோ இது வந்து ராங். தானாகவே நின்றுவிடும். அவசர நிலை எமர்ஜென்சி ஆக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தானாவே வந்து நின்றுடும். சோ இது வந்து கரெக்ட். தலைமை நீதிமன்ற ஒப்புதலின் பேரில் அனுபவிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே வந்து இங்க செல்லுபடி ஆகாது. உயர் நீதிமன்ற ஒப்புதலின் பேரில் அனுபவிக்கலாம். இதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் தான். சோ தானாவே நின்னுடும். 63 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மத சமத்துவம் பிரிவு டேஷில் வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஆர்டிகிள்ல மத சமத்துவம், அதாவது பாகுபாடு இருக்கக்கூடாது, ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னா அது எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகிள் 15. பாகுபடுத்துவதை தடை செய்தல். அப்ப ஆர்டிகிள் 15 தான் வரும். 64வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம். அப்ப 15வது பத்தி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இங்கேயும் 15 தான் கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஆர்டிகிள் 15 தான் வந்து கேட்டிருக்காங்க. இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகிள் 15க்கான விளக்கம் இது. நெக்ஸ்ட் 65 அடிப்படை உரிமைகளின் காவலன் இந்திய உச்ச நீதிமன்றம். 66 கீழ் வருபவனவற்றை பொருத்துக. பட்டியல் 1, அதாவது அடிப்படை உரிமைகளை பட்டியல் 2 இந்திய அரசியலமைப்பு விதிகளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் என்னென்ன ரூல்ஸ் வந்து அதுல வரும், என்னென்ன ஆர்டிகிள் அதுல இன்க்ளூட் ஆகும்? சமத்துவ உரிமை விதி 14 to 18 சமத்துவ உரிமை வரும். சுதந்திர உரிமை விதி 19 to 22. மத சுதந்திர உரிமை விதி 25 to 28. அரசியலமைப்பு பரிகார உரிமை 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2143 ஆப்ஷன் பி. இந்த பொருத்துகளை வந்து நீங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இங்க ஒரு நம்பர் போட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 3 4 1 இப்படி போட்டு நம்ம பார்ப்போம்.
அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ல போடும்போது கரெக்டா வந்து இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணணும். சரிங்களா? இதை வச்சுதான் வந்து இங்க ஆப்ஷனை பார்க்கணும். நம்ம போட்டதை வச்சு இங்க ஆப்ஷனை பார்க்க கூடாது. ஸோ நம்ம இது மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்க வந்து ராங் ஆயிடும். சரிங்களா? நம்ம ஆன்சர் ஒட்டுமொத்த ஆன்சருமே வந்து தப்பாயிடும். ஸோ இங்க மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். 67 மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. அதாவது தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. சுதந்திர உரிமை இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் தான். சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது எல்லாமே அடிப்படை உரிமை தான். சொத்துரிமை தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, சாதாரண சட்ட உரிமையில போயிட்டு சேர்த்துட்டாங்களே. ஸோ சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமையில வராது, சாதாரண சட்ட உரிமையா வரும். 300A கீழே ஆர்டிக்கிள். சோ மாறுபட்ட ஒன்று சொத்துரிமை. 68 இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு விதி 30 சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. எதை தொடங்கலாம்? கல்வி நிறுவனங்களை தொடங்கலாம். இதுக்கு எந்தவித தடையும் இல்லை. அது ஆர்டிகல் 30 என்று சொல்லுது. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. 69 ரிட்ஸ் நீதி பேராணைகள். அதன் பொருளுடன் சரியாக பொருத்துக. கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. அப்ப ஆணையிடுறது, கட்டளை ரூல்ஸ் போடுவாங்க, ஆணையிடுவாங்க. அப்ப பி. ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. அதாவது அவங்களோட உயிரோட வந்து கொண்டு வர சமர்ப்பிக்கணும். கைது செஞ்சவங்கள உயிரோட வந்து வச்சிருக்கணும். உடலை கொண்டு வருதல், அதுக்கு எதிரான நீதி பேராணை. நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. செர்ஷியோரரி சான்றளித்தல். செர்ஷியோரரி பார்த்தாலே நம்ம சான்றளித்தல் ஈஸியா வந்து போட்டுடலாம். தடை செய்யும் நீதி பேராணை. தடைனா நிறுத்தி வைக்கிறது, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அப்ப ஆன்சர் பி. 3421. 3421. கொஸ்டின் நம்பர் 70. கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் தவறானது எது? சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. சோ இது எல்லாமே அடிப்படை உரிமை. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னா, நீங்க கொஸ்டினை ஒழுங்கா பார்க்கணும். ஆப்ஷனை ஒழுங்கா பார்க்கணும். சுரண்டலுக்கு உண்டான உரிமை கொடுத்திருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தானே. சுரண்டலுக்கு அப்ப சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னா வந்து இங்க ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் வந்து சப்போர்ட்லாம் இல்லை, எதிரான உரிமை தான் வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து சி. 71வது கொஸ்டின். அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கூட எது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க ஃபைனலா? சரியானது அல்லது இதுல எது சரியானது? அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. எஸ், இது கரெக்ட் தான். சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையா தான் இருந்துச்சு, அதை வந்து சட்ட உரிமையா வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஆர்டிக்கிள் 19(1)ல எஃப். அதுக்கப்புறம் இந்த சொத்துரிமை சரிங்களா 31 ஆர்டிகிள் 31ஐயும் சாதாரண அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண சட்ட உரிமையா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடிப்படை உரிமையில நீக்கிட்டாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது, இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அடிப்படை உரிமையிலிருந்து அரசியல் அமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது, இதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப 1 மட்டும் தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும். ஆம் 72 தவறாக பொருந்தியுள்ளது எது? 14 பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகே, கரெக்ட். பிரிவு 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழித்தல் இல்லையா? சம வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து ஆர்டிகிள் 16. 21A என்ன சொல்லணும்?
தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது வந்து கரெக்ட். அரசியல் அமைப்பு பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதுவும் வந்து கரெக்ட். அப்ப தவறாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பி தான் வந்து தவறா பொருந்திருக்கு. 73 44ஆம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை. 44வது சட்ட திருத்தம் 1978 மூலம் நீக்கப்பட்டது. அப்ப சொத்துரிமை ரிலேட்டடா எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க? ஒரு 5 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதை வந்து திரும்பவும் வந்து அகைனும் வந்து கேட்கலாம். சரிங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 74வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 இருந்து 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து கரெக்ட் தான். 12 35 வரைக்கும் இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவின் மகாசாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3. இப்ப அடிப்படை உரிமைகள் மகாசாசனம். இதுவும் வந்து கரெக்ட் தான். இப்ப சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். 75. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? பட்டங்களை ஒழித்தல் பகுதி விதி 18. ஆர்டிகிள் 18. 76வது கொஸ்டின். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 36ல இருந்து 51 வரைக்கும். சோ இது வந்து கரெக்ட். 77வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்று கேக்குறாங்க. டிபிஎஸ்பி பத்தி கேக்குறாங்க. 36ல இருந்து 51 வரை அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. இது வந்து கரெக்ட். டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்த ரெண்டுமே வந்து புக்ல டைரக்டா வந்து கொடுத்திருப்பாங்க 10th புக்ல. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிபிஎஸ்பி வந்து ஒரு அரசாங்கம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த டிபிஎஸ்பில இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த அரசாங்கமானது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிபிஎஸ்பியை கிரியேட் பண்ணாங்க. சோ நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமா செயல்படுத்த முடியும் அப்படின்றது இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமா செயல்படுத்த முடியாது. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்ணிக்கலாம் அல்லது ஃபாலோ பண்ணாதும் அவங்களுடைய விருப்பம் தான். கட்டாயமா வந்து வலுக்கட்டாயமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. சோ 3rd ஒன் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர்ல கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? சரியானது கேக்குறாங்க. 1 and 2 ஆர் கரெக்ட். 78. கீழ்வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? அதாவது டிபிஎஸ்பி அல்ல. அதுல வர ரூல்ஸ் கிடையாது. பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சமமான ஊதியம் இது வரும். பணியிட வசதிகளை மேம்படுத்துதல், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் எஸ்சி எஸ்டி பாதுகாப்பு. சோ இதுவும் வந்து டிபிஎஸ்பில தான் வரும். தீண்டாமையை ஒழித்தல் எங்கேயோ படிச்சிருக்குமே நம்ம இது. அப்ப இது அடிப்படை உரிமைகள்ல வரும். ஆர்டிகிள் 17. இப்பதான் நம்ம இதை பார்த்தோம். தீண்டாமையை ஒழித்தல் இது அடிப்படை உரிமைகள் வரும். டிபிஎஸ்பில வராது. ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். 79. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சரிங்களா இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஜூலை 18 1947. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜூலை 18 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்துல நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறத பத்தி அங்க ஒரு சட்டம் போட்டாங்க, சட்டம் இயற்றுனாங்க. அதை வந்து ஜூலை 18 1947 இயற்றுனாங்க. 80. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? தவறானது எது டிபிஎஸ்பில அப்படின்னு கேக்குறாங்க. நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம். இப்பதான் நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்திருந்தோம் 4 ஸ்டேட்மெண்ட்ல. நீதிமன்றங்கள் மூலமா நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த அரசாங்கம் டிபிஎஸ்பில இருக்கிற கொள்கையில ஃபாலோ பண்ணலாம் அல்லது ஃபாலோ பண்ணாமையும் இருக்குது அவங்களுடைய விருப்பம். நீதிமன்றத்தால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இதையே நம்ம ஆப்ஷன் ஏ தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே வந்து கிராம பஞ்சாயத்து, குடிசை தொழிலை ஊக்குவிக்கிறது, 14 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி, பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மேம்பாடு, இது எல்லாமே வந்து டிபிஎஸ்பில வரும் இல்லையா? அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ. 81 அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு அல்லது புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 82 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பொது சிவில் சட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான சட்டம் இயற்றதுதான் பொது சிவில் சட்டம். அப்ப கூற்று 1 வந்து இது வந்து கரெக்ட். காரணம் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. நீதித்துறை வந்து இதை தலையிட முடியாது. சோ இது வந்து கரெக்ட். டிபிஎஸ்பில இருக்கிற கொள்கைகளுக்கு நீதிமன்றம் தலையிட முடியாது. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா கூற்றுக்கு சரியான காரணம் வந்து கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். 83 கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எது அல்லது எவை? டிபிஎஸ்பியை பத்தி எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து கரெக்ட். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். அதாவது கால வரையறுக்க முடியும் அப்படின்னா அதை ஏதாச்சும் வந்து சட்டம் இயற்றுறாங்க, அதை வந்து மக்களுக்கு வந்து கரெக்டா இல்ல, பொருந்தல அப்படின்னா அதை வந்து நீதி புலனாய்வு அதிகாரம் மூலமா செயல்படுத்த முடியும். சரிங்களா? அதான் வந்து கால வரையறுக்க முடியும். அதிகாரம் அந்த நீதி புலனாய்வு அதிகாரத்தின் மூலமா அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு டைம் எடுத்து வரையறுக்க முடியும் நீதிமன்றத்தால. இதன்படிதான் பண்ண முடியும். ஆனா கட்டாயமா வந்து டைரக்டா வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இயற்றப்படும் சட்டங்களை அப்படின்னு கொடுத்ததை நம்ம இங்க நல்லா பார்க்கணும். அப்படின்னு கொடுக்கும் சட்டங்களை அப்படின்னு கொடுத்தாதான் நீதிமன்றம் வந்து இன்க்ளூட் ஆகும். இங்க சட்டம் அப்படின்னு கொடுக்கலாம், டைரக்டா வந்து நீதிமன்றத்தால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நம்ம கொஸ்டினை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா வந்து புரியும். 84வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? அரசுடைய கடமைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா செயல்படும். அப்ப இத அரசாங்கம் நல்ல உயர்த்துறதுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில இன்க்ளூட் பண்ண பார்ட் எது அப்படின்னா டிபிஎஸ்பி, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 4. சரிங்களா? இதுதான் 85 இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன? மக்கள் நல அரசாங்கத்தை ஏற்படுத்தணும். சோ இது வந்து ஆப்ஷன் பி. 86வது 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 87 கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். ஆமா, இந்தியாவில உங்களோட கடவுள் என்னவோ நீங்க அதை வணங்கிக்கலாம். அதுக்கு நாங்க எதுவும் வந்து தடை சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு. சோ இதெல்லாம் வந்து இந்த கூற்று வந்து கரெக்ட். அது மாதிரி நாங்க எதுவும் தடை செய்ய மாட்டோம் அப்படின்றது கடைபிடிச்சுக்கலாம். உங்களோட மத நம்பிக்கை நீங்க கடைபிடிச்சுக்கலாம். ரீசன் என்ன? மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆமா, எத்தனை மதம் இருந்தாலும் நீங்க உங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல எதுவும் வந்து தடை செய்ய மாட்டோம். அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினருக்கும் பொருந்தும்.
வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் வந்து எந்த தடையும் வந்து கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்டான விளக்கமும் கூட. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 88 அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக, தவறான கூற்றினை கண்டறிக. தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. வரிகளை செலுத்துதல், வரியை செலுத்தணும் இது வந்து ஒரு கடமையா அப்படின்றது கிடையாது, ராங். பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இது வந்து ஒரு அடிப்படை கடமை தான். வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது, இதுவும் வந்து அடிப்படை கடமை தான். தேர்தல்களில் வாக்களித்தல், இது வந்து அரசியல் கடமை, அரசியல்ல தான் வரும் தேர்தல்ல வாக்களிக்கிறது. சோ இதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க, தவறான கூற்று. அப்ப தவறானது எது? 1 and 4. ஆப்ஷன் டி. 89 அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விதி 51A. அடிப்படை கடமைகள்ல இந்த அறிவியல் மனநிலை இத பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அறிவியல்லையும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக இதை ஆட் பண்ணிருக்கிறாங்க. சோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோ. இது மாதிரி இந்த அடிப்படை கடமைகள்ல டிஃப்ரெண்டா இருக்கிற வேர்டையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம இதுக்கு அடுத்து இந்த கடமை வரும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போகாம அதுல டிஃப்ரெண்டா இப்ப அறிவியல் மனநிலை இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லையா, அப்ப டிஃப்ரெண்டான இருக்கிற வேர்டையும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்ப அதையும் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. 90 அடிப்படை கடமைகள் பற்றி அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? பார்ட் 4A இல்லையா? 91 சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? விதி 21, பிரிவு 21. தனி மனித சுதந்திரமா, அது அவங்களுடைய அடிப்படை உரிமையாகவும் இருக்கு. சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்றது அவங்களுடைய உரிமை. சோ விதி 21 தான் அதுக்கு ஆன்சர். 92 கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? டிபிஎஸ்பி எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அயர்லாந்து அரசியல் அமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இங்க ஐரிஷ் அப்படின்னு கொடுப்பாங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அயர்லாந்துனாலும் ஐரிஷ்னாலும் ஒண்ணுதான். 93 கீழ்கண்டவற்றை பொருத்துக. பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொருத்துக. அதாவது எந்தெந்த சோர்ஸ் வந்து எங்கிருந்து பெறப்பட்டது, எந்த நாட்டுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து, யூகே. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. சோ ஆன்சர் வந்து 2143. ஆப்ஷன் டி. 94 அடிப்படை கடமைகள் அரசியல் அமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த கமிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி, இந்திரா காந்தி அமைத்த ஸ்வரன் சிங் கமிட்டி தான் இதை வந்து பரிந்துரை செஞ்சாங்க. 95 கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? அடிப்படை கடமைகள்ல எது வந்து பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க. அரசியல் அமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல், இது வந்து கரெக்ட். இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுவும் கரெக்ட். தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும், இதுவும் கரெக்ட். கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும், கட்டாயமா நீ வந்து ராணுவத்துல பணிபுரியணும், ராணுவத்துல நீ வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். கட்டாயப்படுத்தல யாரும். சோ இது மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதுல ராங்கான ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு எதிர்மறையா எந்த வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க நல்லா பார்க்கணும். ஒருவேளை நீங்க இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் படிக்காம போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ராங் வேர்டை வச்சு இது வராது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். 96 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A சப்கிளாஸ் கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். இதான் வந்து ஆட் பண்ணாங்க 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி. ஸோ இதுதான் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி இருந்ததுதான் அடிப்படை கடமையில. சரிங்களா? 97 அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல். சரியானது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். பொது சொத்தை பாதுகாத்தல், இதுவும் கரெக்ட். அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல். ஸோ சயின்டிஃபிக்காவும் நம்ம இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்றது ஒரு கடமையில, அடிப்படை கடமையில சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இது மூணுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் டி. 98 சட்டப்பிரிவு 51A சப்கிளாஸ் H என்னன்னு கேக்குறாங்க. அடிப்படை கடமைகள்ல H என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம அடிப்படை கடமைகள் ஃபுல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். H என்ன அப்படின்னா அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ இதுதான் அந்த H. 51 கேபிட்டல் ஏல சப்கிளாஸ் H வந்து இது சொல்லுது. இது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஆப்ஷன் B பார்த்த உடனே டக்குன்னு வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். 99 இந்திய அரசியலமைப்பு விதி 51 கேபிட்டல் ஏவானது எதை பற்றி குறிப்பிடுகிறது? அடிப்படை கடமைகள். இது நமக்கு தெரியும். 100 லாஸ்ட் கொஸ்டின். அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். 51A. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இதுவும் வந்து கரெக்ட் தான். 11வது அடிப்படை கடமையா அதை வந்து சேர்த்திருந்தாங்க. அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களும் வந்து கல்வி கற்கணும், இலவசமா கட்டாயமா கல்வி கற்கணும். அது வந்து பெற்றோருக்கு ஆணையிடுற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. 3rd ஸ்டேட்மெண்ட் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. கடமைதான். அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமைதான், கடமை அல்ல. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஆன்சர் வந்து 1 and 2 ஆப்ஷன் சி இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு 100 கொஸ்டினை வந்து பார்ட் 1, அதாவது அசம்பிளியும் பார்த்தோம், ப்ரீஎம்பிள் பிளஸ் பார்ட் 1ல இருந்து 4A அடிப்படை கடமைகள் வரைக்கும், அரசியல் நிர்ணய சபையில இருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஒரு 100 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா பிவைக்யூ பாக்குறதுன்றது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப நீங்க படிச்சிருந்தீங்க, இந்த டாபிக்கை வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இது இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து இதுல இன்கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க, நிறைய கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படி வந்து அனலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ரெகுலரா வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.